அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸை விட்டு சர்வே எடுத்திருக்காருன்றாங்க. அந்த சர்வேல இன்னும் கொஞ்சம் அவர் முயற்சி பண்ணாருன்னா 40% ஆதரவு ஃபஸ்ட்டாக அவர் வந்துடுவார். அதுக்கு கீழே தான் மற்றவங்களான்ற மாதிரி இருக்கான். ஓகே. அதனால் அவரை பொறுத்தவரையில் மக்களை நம்புகிறாரு, மக்களும் அவரை நம்புகிறாங்க. வேறு என்ன வேணும் ஒரு அரசியல்வாதிக்கு? மக்கள் நம்பிக்கை வந்துடுச்சுனாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இந்த ஸ்டாலின்ங்கிறது யார்? எம்கே ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. திமுக ஒரு கட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினை தான் முன்னால் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. ஆனால் விஜயனுடைய பேர் எழுச்சி அப்படியே மேலே போகிறத பார்த்து தான் டக்குன்னு அதை பின்னால் தள்ளிட்டு மூத்தவரை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஸ்டேச்சரு, இதெல்லாம் வந்து ஒரு வேளை இதுக்கு பயன்படும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது நீங்கள் சிம்பிளாக தான் பார்க்கணும். இப்போ ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் திமுக, ஆளும் திமுக. விஜய் அப்படின்னா தாவேக்கா. அப்படி தான் நமக்கு பார்க்கணும். பேர் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேர் இண்டிவிஜுவல் என்ன வாய்க்கால் தகராறு ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும்? அங்கிள் அங்கிள்னு வாயார பேசுகிறாரு, சார் சாருன்றாரு. எங்கேயாவது அரசியல்வாதிகள் இப்படி பேசியிருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமியை அவர் முதலமைச்சராக இருந்தவர் 4 வருஷம். அவரை எப்படிலாம் உதயநிதி பேசுகிறார் பார்த்தீங்களா? சசிகலா காலுங்கீழே பூந்து வந்தவர்லாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசும்போது விஜய் வந்து அவர்கள் சார், ஸ்டாலின் அங்கிள், அங்கிள்னால அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்னாங்க.